வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோல்டன் ஜாயிண்ட். ஏன் கோல்டன் ஜாயின்னு சொல்றாங்க? இந்த கோல்டன் ஜாயின்னா என்ன? கோல்டன் ஜாயின்ல எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும்? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஏன் இத கோல்டன் ஜாயின்னு சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு பைப்பிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அந்த ஜாயிண்டோட ஸ்ட்ரென்த்த நம்ம செக் பண்றதுக்காக நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அது எல்லாமே நமக்கு தெரியும். சரிங்களா? அதே மாரி கோடோட ரெக்யர்மென்ட்டும் எப்படின்னா, கமிஷனிங்க்கு முன்னாடி நம்ம பைப்லைன் சிஸ்டத்துக்கும் நம்ம இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஆனா சில சில சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் நம்ம டெக்னிக்கலா பாசிபிள் கிடையாது. சரிங்களா? டெக்னிக்கலா பாசிபிள் கிடையாது. அதே மாரி ரொம்ப காஸ்ட்லியான சமயத்துல சரிங்களா? அப்பதான் அதுக்கு பேக் போனா தான் உங்களுக்கு இந்த கோல்டன் ஜாயிண்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோல்டன் ஜாயிண்ட்னா என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எந்தெந்த ஏரியாவெல்லாம் நம்ம கோல்டன் ஜாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் பைப்லைன் இருக்கு. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் பைப்லைன்ல நியூ பைப்லைன நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட்ட நம்ம கோல்டன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம ஃபுல்லா அந்த அந்த ஏரியாவுக்கு நம்ம ஃபுல்லா நம்ம ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா சில இதில ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கும். சரி ஆல்ரெடி அந்த அந்த எக்ஸிஸ்டிங் பைப்லைன் ஆல்ரெடி ஆப்பரேட்டிங் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ நியூவா நம்ம இது பண்ணும்போது, நம்ம ஹைட்ரோ டெஸ்ட் சாத்தியம் கிடையாது. அது போக நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டை இன் ப்ராசஸ் அதுவும் டை இன் ப்ராசஸும் இதே தான். அதுக்கப்புறம் ஹாட் டேப்பிங். ஸோ அந்த மாரி ஏரியாவுக்கு நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி ஜாயிண்ட் எல்லாமே இந்த கோல்டன் ஜாயிண்ட்ன்னு சொல்றோம். ஸோ ஏன் இந்த கோல்டன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாயிண்ட். சரிங்களா? ஸோ இதோட குவாலிட்டி அவ்வளோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இத நம்ம கோல்டன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆ இப்போ கோல்டன் ஜாயிண்ட் பைப்லைன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஜாயிண்ட்ல எந்தெந்த ஜாயிண்ட்ல நம்ம இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணலையோ, ஆஃப்டர் ஜாயினிங்க்கு அப்புறம், ஸோ அது எல்லாமே நம்ம கோல்டன் ஜாயிண்ட்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கோல்டன் ஜாயிண்ட்ல நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, என்டிடி மெத்தட் மூலியமா தான் 100% என்டிடி மெத்தட் மூலியமா நம்ம ஜாயின்லெஸ் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயின் டிஃபெக்ட் இல்லாம ஓகேங்களா? டிஃபெக்ட் இல்லாம நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? டிஃபெக்ட் இல்லாம ஒரு ஜாயிண்ட்ட நம்ம உருவாக்கி நம்ம 100% ரேடியோகிராஃபி பண்றது தான் இந்த கோல்டன் ஜாயிண்ட். ஓகேங்களா? இந்த கோல்டன் ஜாயிண்ட்ட நம்ம கோல்டன் வெல்லுங்கிறாங்க. அதே மாரி குளோசர் வெல்லுங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் கோல்டன் ஜாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது தான் டை இன். ஸோ எக்ஸிஸ்டிங் பைப் பார்ட்லேருந்து நியூவா ஒரு இத கனெக்ட் பண்றத டை இன். அதுக்கப்புறம் ஹாட் டேப்பிங். ஏன்னா ஆல்ரெடி ஆப்பரேட்டிங் பைப்லைன்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நம்ம பிரான்ச் எடுக்கணும்னா, அந்த ஹாட் டேப்பிங் மூலியமா தான் இது பண்றோம். ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம அந்த ஜாயிண்ட்டையும் உங்களுக்கு இந்த கோல்டன் ஜாயிண்ட் சொல்றோம். அதுக்கப்புறம் எந்த ஏரியால உங்களுக்கு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண முடியாதோ, அ அதுல ஏதாச்சும் நீங்க ரிப்பேரோ, இது ஏதோ பண்றீங்களோ, ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம அந்த ஜாயிண்ட்டையும் நம்ம கோல்டன் ஜாயிண்ட் அப்படி சொல்றோம். ஓகேங்களா? இந்த கோல்டன் ஜாயிண்ட்டோட ப்ரொசீஜர் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த ஏரியாலாம் கோல்டன் ஜாயிண்ட் அத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. பண்ணிட்டு அந்த இத ஐசோமெட்ரிக் அந்த டிராயிங்ல மார்க்அப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளையன்ட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபேப்ரிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த வெல்டிங் பண்ணுவாங்க. வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் என்டிஇ சரிங்களா? என்டிஇ அப்புறம் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சுச்சு கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த கோல்டன் ஜாயிண்ட்
அப்ரூவ் ஆயிரும். அது வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து இப்ப இது பண்ணி சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். ஸோ இந்த கோல்டன் ஜாயின் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த கோல்டன் ஜாயின் பண்ற வெல்டர் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான வெல்டர தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து வெல்ட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இப்போ என்டிடி ரெக்யர்மென்ட் இந்த கோல்டன் ஜாயிண்ட்டுக்கு என்னென்ன என்டிடி ரெக்யர்மென்ட்னா, இப்போ வந்து திக்னஸை பொறுத்து, அதே மாதிரி சர்வீஸ் லிமிடேஷனை பொறுத்து பிடபிள்யூஹெச்டி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பிடபிள்யூஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்டி பெர்ஃபார்ம் வந்து பண்ணணும். ரேடியோகிராஃபி, அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், பெயிண்டட் டெஸ்டிங் இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கோ நம்ம வந்து இது பண்ணணும். இந்த டை பெயிண்டட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒவ்வொரு பாஸுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு பாஸ் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து பண்ணணும். அந்த ரேடியோகிராஃபி, அல்ட்ராசோனிக் டெஸ்ட் வந்து நம்மளுடைய அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? பட் 100% வந்து என்டிடி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். சரிங்களா? இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து நியூ பைப்லைன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து ஹாட் டேப்பிங். சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் ஜாயிண்ட் அப்படி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து கோட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இந்த கோல்டன் ஜாயிண்ட்டுக்கு வந்து என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து எப்படி வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஎஸ்எம்இ B31.3 சரிங்களா? அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் 345.2.3 சரிங்களா? சி இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் வெல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா, நம்ம வந்து லீக் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. இந்த கோல்டன் வெல்டில் பண்ண தேவையில்லை. அதுக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% ரேடியோகிராஃபி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 100% அல்ட்ராசானிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்இ B31.4 ஸோ அதுலேயும் இந்த மாதிரி டைஇன் வெல்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் வந்து என்டி மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏஎஸ்எம்இ B31.8 நீங்கள் இந்த கிளாஸ் 841.3.1 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த டைஇன் கனெக்ஷனில் சரிங்களா ப்ரெஷர் டெஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து ரேடியோகிராஃபி, அல்ட்ராசோனிக், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் சரிங்களா அதர் கம்பேரபிள் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். என்டி டெஸ்ட் வந்து பண்ணி அது வந்து டிஃபெக்ட் ஃப்ரீ வெல்லாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் அது அக்செப்டட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபிஐ 570 ரெக்யர்மெண்ட்லேயும் இந்த கோல்டன் வெல் ஜாயினை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எந்தெந்த அந்த வெல்லில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெஷர் டெஸ்ட் வந்து பண்ண முடியாதோ சரிங்களா, அது வந்து நியூ பைப்பாக இருக்கலாம், இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் செக்ஷனாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த என்டிஇ சரிங்களா என்டிஇ வந்து நம்ம வந்து எக்ஸாமின் வந்து பண்ணணும். அந்த மெத்தட் மூலயமா அந்த வெல்லை வந்து எக்ஸாமின் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல வந்து 100% நம்ம அந்த அந்த வெல்லுக்கு வந்து அந்த க்ளோசர் வெல்லுக்கு வந்து 100% ஆர்டி வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆங்கிள் பீம் அந்த இதில் வந்து அல்ட்ராசோனிக் மூலியமா நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்டி ஆர் பிடி இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் சரிங்களா ஒவ்வொரு பாஸுக்கும் சரிங்களா ரூட் பாஸ்லேருந்து கம்ப்ளீட் எல்லா பாசஸுக்கும் நம்ம வந்து இந்த பிடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கோல்டன் ஜாயிண்டோட இந்த எக்ஸாமினேஷன் உள்ள ரெக்யர்மெண்ட். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பாய், டேக் கேர், see you, bye.